இதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டவ். இது வந்து இந்த பெரிய பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய பர்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 மாதமாக சுத்தமாகவே எரியவே இல்லை. நானும் பற்ற வச்சு பார்த்தாக்கா கொஞ்சமாக தான் எரியும், ஆனால் ஃபுல் ஃப்ளேம் வரவே வராது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா சுத்தமாக எரியவே இல்லை. சரி, நான் என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா, சரி நம்ம வாங்கின கடையிலே கொண்டு போய் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி இப்போ நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் யூடியூப்பில். அவங்க வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க செஞ்சும் காமிச்சாங்க. அதை வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி செஞ்சால் வந்து ஸ்டவ் எரியுமா அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை சுத்தமாகவே. சரி, நான் அவங்கள செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது மாதிரி செஞ்சு பார்த்தேன். என்னால் நம்பவே முடியல. 100% வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு எனக்கு வந்து அந்த ஐடியா வந்து. நான் அதை வந்து எப்படி செஞ்சாங்கிறத நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டாப்லர் பின்னு வச்சு அதை வந்து செஞ்சு காமிச்சாங்க. நான் வந்து ஸ்டாப்லர் பின்னு இல்லாமல் சின்னோண்டு சாரி பின்னு, ரொம்ப மெல்லிசான பின்னு, அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி சின்ன சாரி பின் எடுத்திருக்கேன். அவங்க காமிச்ச ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் காமிச்சிருந்தாங்க. நான் இதில் வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த லாஸ்ட்டில் அந்த நான் கை வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த இது வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பார்த்திங்கனாக்கா அந்த சாரி பின் எடுத்து நல்லா ஒரு 3 தடவை நான் வந்து நல்லா 2-3 தடவை நல்லா வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அது மாதிரி செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து பற்ற வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அது ரொம்ப நல்லா எரிஞ்சிச்சு, பழைய மாதிரியே நல்லா எரிஞ்சிச்சு. நான் இது வந்து நம்பவே இல்லை சுத்தமாகவே. எனக்கு வந்து அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக 4-5 மாதமாக எரியாமல் இருந்த ஸ்டவ் வந்து நான் அவங்க வீடியோ பார்த்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து சரி செஞ்சு பார்க்கலாமே, நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமேன்ட்டு பார்த்தேன். பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாவே எரிஞ்சிச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிச்சு, ஃபுல்லாக ஃப்ளேம் வந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு. அதனால் வந்து நான் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டேன். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது மாதிரி நீங்கள் பண்ணணும். சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.